ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சின்சான் எபிசோட் பார்க்க போகிறோம்னா வெள்ளைக்கோட்டிலேயே நடக்கணும். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. எபிசோட் அதோட பயங்கரமாக இருக்கும். வாங்க நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யுவர் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம சின்சானே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் காட்டுறாங்க. நம்ம நேனையும் வழக்கம் போல் வாங்க எல்லோரும் பார்க்குக்கு போய் சொப்பச்சோமான விளாட்லாம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம கசாமாவும் இல்லையே வேணாமே, நம்ம காசுக்கு போய் பேஸுக்கு போகலாமே யோசினாக்கா மேடம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறான். இது நல்ல ஐடியாவே இருக்குன்னு மசாபோல் சின்சான்லாம் ஒத்துக்கிறாங்க. நம்ம சின்சான் திடீர்னு ஒரு இடத்துல ஸ்டக்காகி நிற்கிறான். எங்கே சின்சானை காணான்னு கசமாவும் திரும்பி பார்க்கையில் சின்சான் ஒரு வெள்ளைக்கோட்டிலே நடந்துட்டுருக்கான். என்னடா சின்சான் இங்கே நடந்தார் அப்படின்னு கேட்கல, எனக்கு இந்த கப்பாவை பார்த்ததுலேருந்தே எனக்கு இந்த வெள்ளைக்கோட்டில் நடக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்கிறான். என்னடா இது சின்ன சிறுபுலத்தனமாக விளாண்டுருக்க அப்படின்னு சொல்லல. இல்லை, இது என் ஞாபக சக்தி இம்ப்ரூவ் பண்ணுது, நான் வெளியே போனால் நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோன்னே இந்த விளையாட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம மசாவும் போவும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இதனடா சிறுபுலத்தனமாக விளாட்டு அப்படின்னு நேனி சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம சின்சானும் ஏன் நீ அவுட் ஆயிடுவேன்னு பயப்படுறியா அப்படின்னு நேனியவே டென்ஷன் ஏற்றுறான். யாரை பார்த்து என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேனியும் அந்த விளையாட்டில் ஜாயின் பண்ணிக்கிறா. நம்ம கசாமாவோ இதுக்கெல்லாம் நான் வர முடியாதுப்பா, நான் ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். கசாமாவும் பின்னாடி பாடுறா பெரிய பாம்பு இருக்குது அப்படின்னு நம்ம சின்சான் பயன்படுத்தல. நம்ம கசாமாவும் கற்பனை சக்தியிலே பயந்துடுறான். இதனால் நம்ம கசாமாவும் கேமில் ஐக்கியமாயிடுறான். கசாமா சொல்கிறான், சரி எப்பவும் போல் நானே தலைமையாக இருந்துட்டு உங்களை தலைமை தாங்குறேன் அப்படின்னு. சின்சான் சொல்கிறான், அதெல்லாம் கிடையாது, நான் தான் தலைவர். இதனாலேயே அங்கே இருக்க நிறையா சண்டை வருது, நான் தான் தலைவி நான் தான் தலைவன் அப்படின்னு நிறையவே சண்டை வருது. எல்லோரும் சாபூத்திரி போட்டு முடிவு பண்ணுறாங்க. நம்ம நேனி தான் கோல்மால் பண்ணி அந்த கேமில் ஜெயிக்கிறாங்க, அவங்களும் தலைவி ஆகுறாங்க. அதனால நம்ம நேனி தலைமையிலே எல்லாம் முன்னாடி போகிறாங்க. வாங்க காய்ஸ் யோசனாக்கா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போகிறாங்க. அந்த வெள்ளைக்கோட்டிலே அவங்க ரொம்ப நேரமாக நடந்துகிட்ருக்காங்க. கடைசியில் நம்ம சின்சான் அங்கே இருக்கிற ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிறான். என்னடா இது ஷாக் ஆகிறான்னு பார்த்தா அவங்க எங்கே ஆரம்பித்தாங்களோ அங்கேயே வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்தோன்னே எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் என்னடா இது இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு பார்க்குறாங்க. நம்ம கசாமா சொல்கிறான், தலைவரை மாற்றுங்க அப்படின்னு. யார் தலைவர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கசாமா தான் இப்போ தலைவர். கசாமா அந்த தப்பே பண்ணாமல் எல்லாத்தையும் வளைஞ்சு கூட்டிகிட்டு போகிறான், எங்கேயுமே போடாமல். அதே நேரத்தில் நம்ம சின்சான் சும்மா இல்லாமல் கசாமா வம்புழுத்துட்டே இருக்கானா. கசாமா கடுப்பு வருது, 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இதனால் நம்ம நேனி சொல்கிறா, தலைவனை மாற்றுங்க திரும்ப அப்படின்னு. அதனால் நம்ம சின்சான் இப்போ தலைவனாக வரான். நம்ம சின்சான் என்ன பண்ணுவோன்னு தெரியல உங்களுக்கு. அப்படி இப்படி போய் முட்டுச்சந்தில் போய் நிறுத்திட்டான். எங்கிட்டும் போக வழியே இல்லை. அப்போ தான் நம்ம சின்சான் ஒரு பிளான் பண்ணுறான். இதுக்கு மேலே வழியே இல்லைன்னு நினைக்கல, அங்கே இருக்க எடுத்து மேலே தாவி போய் அந்த சைடு நின்றுடலாம். இதனாலேயே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இந்த மாதிரியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு வந்துடுறாங்க. இதனால் அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு. அப்படியே நம்ம சின்சான் நேராக போயிட்டுருக்கையில் நம்ம கசாமா கூட வழக்கம் போல் சண்டை போட்டே போகிறான். இதனால் 2 பேத்துக்கு அடிதடி ஆகிடுது. 2 பேர் துரத்தி பிடிச்சி விளாட்றாங்க. அந்த நேரத்தில் நம்ம சின்சான் எதையோ பார்த்துட்டு ரொம்பவே பயந்து அப்படியே ஸ்ட்ரக்காக நின்றுறான். நம்ம கசாமாவும் ரொம்பவே பயந்துடுறான். எதையோ பார்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ மசாவை பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. அவ்வளோ பயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நாய் இருக்குது, அந்த சைடு போக முடியாது. உடனே மசாவை நீ போய் அங்கிட்டு போய் ஆம்பளையாக இருந்தா நீ தான் இங்கே கேங் லீடரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பேற்றுறாங்க. நம்ம கசாமா சொல்கிறான், நேனி தலைவி போவாங்க அப்படின்னு. டே கசாமா சும்மா இருறா, நானே பயந்தான் அப்படின்னு சொல்லி நேனியும் பயப்படுறாங்க. நம்ம மசாவை கொஞ்சம் தைரியத்தால் வச்சுக்கிட்டு அப்படியே போறியான். ஆனால் பக்கத்தில் போனோடனே அந்த நாய் ஏதோ ஒரு கொரட்டை விடுது. அந்த கொரட்டையை பார்த்தோன்னே நம்ம மசாவை பயந்துடுறான். கொரட்டை விட்டு கால் கீழே போகிற மாதிரி இருக்குது. ஐயோ அரைக்கி முழுங்கிடுவான்னு சொல்லி ரொம்பவே கற்பனையிலேயே பயப்படுறான். அதனால் வந்து சரண்டர் ஆயிடுறான் ஆள். இதே கேட்டவுடனே நம்ம போக்கு ஒரு ஐடியா வருது. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்போ தாண்டா நல்லா யோசிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாராட்டுறாங்க. என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கால் தானே இங்கே இருக்கணும், அப்போ மசாவை இங்கே காலை வச்சுட்டு நம்மளாம் அந்த கோட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனாலுமே கால் பத்தலை எட்டலை. நம்ம சின்சான் எவ்வளோ காலை முன்னாடி எடுத்து வைக்கிறான், கால் பத்தவே இல்லை. நம்ம மசாவுக்கு தான் ரொம்பவே வலிக்குது. நான் போச்சன்னு சொல்கிறான். சரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்ப்பா அப்படின்னு. இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முன்னாடி வந்துடுறான். என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவன் மூக்கு சளி இருக்குல்ல, அதை எடுத்து நல்லா ரவுண்டாக சுற்றுறியான். அதை எடுத்து ஒரு போட்டான் பாருங்க. அவன் சளியே அந்த கோட்டு மேலே பட்டுருச்சு. கோட்டில் பட்டதுக்கப்புறம் இதுவும் என் உடலில் ஒரு பாகம் தானே அப்படின்னு நம்ம போச்சன் சொல்கிறான். எல்லாருக்கும் ரொம்பவே ஷாக் ஆகிடுது, சந்தோஷமாகவும் இருக்குது. இதனால எல்லாருமே அந்த சைடு கோட்டுக்கும் போயிடுறாங்க. நம்ம யோசினாக்கா மேடம் வீட்டையும் வந்துடுறாங்க. காசுக்காக பேஸுக்கு வெள்ளைக்கோட்டை தாண்டாமல் உள்ளே போகிறது தான் இப்போ டாஸ்கே. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் அதுக்கு தான் யோசிக்கிறாங்க. சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லி வெளியே இருந்து யோசினாக்கா மேடம்னு அப்படியே கூவுறாங்க.
அங்கேருந்து யோசினாக்கா மேடம் வெளியே வந்து பார்த்துட்டு என்னடா இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லல, மேடம் கொஞ்சம் கீழே வாங்க மேடம், ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஹெல்ப்னு பார்த்தீங்கன்னா இவங்களே எல்லாத்தையும் தூக்க விட்டாங்க. என்னடா வேணும் உங்களுக்கு, என்னையவே தூக்க விட்றீங்க, நம்ம ஷின்சான் சொல்கிறான் வெள்ளைக்கோட்டை தானே எங்களை விலங்குகள் சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்கிறான். என் நிலமை வேறு இன்றைக்கி உங்கள் லிஃப்ட்டும் ஒர்க் ஆகும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மேலே தூக்கிட்டு போகிறாங்க. இதோட இந்த எபிசோடையும் முடிச்சு விட்டுறாங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.